ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டார்க். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கான சாப்டர்க்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த லைக் பட்டன் தட்டுங்க. வியூஸ் அதிகமா இருக்கு. அப்படியே லைக் பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வருது. நீங்கலாம் லைக் பண்ணா மட்டும் தான் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். சரிங்களா மக்களே? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம கீரை வந்து ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்குறான். இது கன்ஃபார்ம் சொல்றேன் எனர்ஜி ட்ரெயின் டெக்னிக் தான். இது எங்கேருந்து கத்துக்கிட்டேன்னா, என்னோட 5வது லைஃப்ல அத நான் கத்துக்கிட்டேன். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா, மூனில் சியோ த பிளட் லார்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாத்தையும் லைனா கொண்டு போயிருக்கான். அவனுக்கு மிஷின் மாரி இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கான். சரிங்களா மக்களே? அங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நின்னுட்டு கிடக்குறான் பார்த்தீங்களா? அவனோட பேர் தான் மூனில் சியோ. சரிங்களா? அவன் வந்து என்ன பண்றான்னா, "வாப்பா என்ன இவ்வளோ லேட்டா வர?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப பாரு என் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அங்க இருக்க ஒரு பொண்ண புடிச்சிட்டு, எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க. அங்க இருக்க மொத்த ஒருத்தரோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே உறிஞ்சு எடுக்குறான். இத ஹீரோ பார்க்குறான். என்னடா பவர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, அப்ப பார்த்தீங்களா, அவன் இருக்கிற எல்லா எனர்ஜியும் உறிஞ்சனால வேற என்ன இருக்கும்? மண்டையோட எலும்பு கூடு மட்டும் தான் அங்க இருக்கும். எல்லா எனர்ஜியும் உறிஞ்சதுக்கு அப்புறம் மூணில வந்து என்ன சொல்றான்னா, ஹீரோவ பார்த்து, "என்ன இன்னைக்கு நல்லா தூங்குவ போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "விஷயம் வேற சீக்கிரமா முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் மறுபடியும் இன்னொரு விஷயத்த யோசிக்கிறான். எப்படியும் அவன நான் கஷ்டப்பட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். திரும்பியும் ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கிறான். என்னன்னா, அவன் சாகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அதுதான், "நீ என்ன நெனச்ச? என்னைய கொன்னுட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தியா? இது ஒண்ணும் முடிவில்ல. நான் திரும்பியும் வருவேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து போய்க்கிட்டு இன்னொரு திரும்பி ஒரு விஷயத்த யோசிக்கப்பட்டுட்டு இருக்கான். என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த முனில் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பீப்பிளோட எனர்ஜிய உறிஞ்சிட்டான்னா, அவன் அப்படியே அதுக்கு லார்டாவே மாறிருவான். இப்ப பார்த்தீங்கன்னா, கான்சியூ வந்துகிட்டு, "என்னப்பா சின்வு இந்த சைடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் போகலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த சைடு பார்க்குறாங்க ஒரு புரொஃபசர் தான் காமிக்கிறாங்க. பாடம் எடுத்துக்கிட்டு கிடக்குறாரு. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் ரிச்சார்டு. சரிங்களா மக்களே? பாடம் நடத்துறது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு? ஐய்யய்யோ! எப்ப தான் முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் நடத்துவாரு பார்த்தீங்களா? அவர் வந்து வர்றாரு. "எப்பா எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு புரொஃபசர கூட்டிட்டு வர்றாரு. இந்த சைடு பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹிகோ தான் வந்திருக்கான். அவன் வந்தது மட்டும் இல்லாம, "நீ தானே எப்ப பார்த்தாலும் அந்த காங்க்ஷியன் கூட இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஹீரோ பார்க்குறான். "ஓ! இவனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். இவன வச்சு நம்ம எப்படியாச்சும் காங்க்ஸுவ வெளிய கொண்டு வந்து அவன அடிக்கலாம். சரி, இங்க பாருப்பா உன்னைய பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப வீக்கா இருக்க. லெவல் 3ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தெரியாமயே போய் வம்பிழுக்கிறான். இந்த சைடு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்குறா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "நான் ஏன்டா காங்க்ஸியோ கொடுக்கணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கியோவ பார்த்து சொல்லும்போது, கியோ இருந்துட்டு, "இவனுக்கு பார்த்தியா என்ன ஆட்டிட்யூட்ன்னு? இவனுக்கு சரியான பாடத்த கத்துக் குடுத்துக்கவே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கை வச்சு, "இங்க பாரு தம்பி, நல்ல கொழு கொழுன்னு இருக்க. அடிச்சேன்னா தாங்க மாட்ட" அப்படின்னு சொல்லும்போது, "கொஞ்சம் சண்டைய நிறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருந்துச்சு பாத்தியா வேடிக்கை, அந்த பொண்ணு தான் வந்து சொல்லுது. கேட்ட கியா வந்துட்டு, "ஆமா நீ யாரு? எதுக்கு வந்து எங்க விஷயத்துல தலையிட்டு கிடக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஓ! நானும் இப்ப இங்க தான் வந்திருக்கேன். நீங்க விஷயத்த நான் வந்ததுலருந்து பார்த்துட்டு தான் கிடக்குறேன். நீ ரொம்ப வந்து பிலீவ் பண்ணிக்கிட்டு கிடக்குற. நிப்பாட்றியா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னடா நடக்குது? இங்க வந்ததுலருந்து எல்லாருமே என்னைய சாரி கேட்க சொல்றாங்க. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியலையே. நாளே சரியில்லன்னு சொல்லிட்டு காகியும் சொல்லும்போது, பேசாம சொன்னத கேளு. இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது மன்னிப்பா அது? எங்க பாஸ் வந்து மன்னிப்பு கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிக்க வரான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் யூஸ் பண்றா பாருங்க. அந்த பவர் பார்த்தீங்கன்னா, சன் பேரியர்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரியர் யூஸ் பண்றா. அதில பட்டோனே அடிக்க வந்தவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே பறந்தடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேரியர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அத்தனை ஹீரோ அட்டாக். ஆஹா! பார்த்தா அரல் மெண்டல் மாரி இருக்கா. ஆனா பவர்ஃபுல்லா வேற இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்க. அதான் நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு திமிரா பேசுறீன்னா, ஏதோ கொஞ்சம் அட்டாக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிடக்கு. அதனால தானே இந்த மாரி பேசிட்டு கிடக்குற. திரும்பவும் சொல்றேன். மன்னிப்பு கேட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பொண்ணு சொல்ல, உடனே இவ இருந்துகிட்டு, எது? நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்தில நடக்காது. உடனே நம்ம கீழ இருந்துட்டு, "நீ அந்த இடத்துல இருந்து நகராம இரு. அதான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, உடனே கிகா இருந்துகிட்டு, "ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து கேட்க, உடனே நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "ஏன்டா உனக்கு என்ன காது கேட்காதா? செவிட்டு பயலாடா நீ? மொற மாடு மாரி நிக்கிறியே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொன்ன? திரும்பி மொதல்ல இருந்து சொல்லு." ஆஹா! இவனுக்கு சொன்னா புரியாது போல இருக்கே. உண்மையா தான் செவிடு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். மட்டும் இல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முறைச்சுப்பாங்க பாருங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கியோடைய பாடியெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். அப்படியே வயிறெல்லாம் கலங்க ஆரம்பிக்கும். சரிங்களா மக்களே? இத மட்டும் இல்ல பாத்துங்க. "பாஸ் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அடிங்க. அவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். அவன போய் வழி காட்டுங்க." "அடே கம்முனு இருங்கடா அப்புறச்சுங்களா? எனக்கு தெரியாதா? என் பாடி இன்னும் நடந்துகிட்டு கிடக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ராசா? பாடி வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கும்போது, இந்த சைடு அந்த பொண்ணு இருந்துகிட்டு, "ஒழுங்கா மன்னிப்பு கேட்கறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான். கிகோ இருந்துட்டு கோவத்தோட உச்சிக்கே போயிருப்பான். எப்ப பாரு இவ வந்து இடையில வந்து குறும்பு பண்ணிக்கிட்டு கிடக்கா. ஃபர்ஸ்ட்டு இவள கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண அடிக்க போயிட்டு கிடக்குறான். அது மட்டும் கிடையாது. இத பார்த்த 2 அப்ரென்டிஸ் இருக்காங்க பாத்தியா, "பாஸ் பாஸ் அப்படிதான் பாஸ். அவள விடாதீங்க பாஸ். நம்மாலயே ஒருத்தி அடிச்சு போட்டா. அவள ஃபர்ஸ்ட்டு கொல்லுங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கும்போது, திரும்பி சன் பேரியர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. அதில போய் அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் வருது. எல்லாரும் பார்த்து மூக்க பொத்திக்கிட்டாங்க. இத வச்சே நீங்களே புரிஞ்சுக்கங்க என்ன நடந்திருக்குன்னு. சரிங்களா மக்களே? அங்க இருந்துட்டு, "பாஸ் என்ன ஆச்சு? ஏன் நிக்கிறீங்க?"
அடே என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என் பக்கத்துல மட்டும் வராதீங்கடா, முட்டா பீஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கும்போது, இதுக்கு மேல முடியாது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, கக்கா போக ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதான் சுத்தி இருக்கிற அச்சச்சே! எல்லா சேனலும் தொறந்து விடுங்கடா. இந்த வயசாச்சு அறிவே இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த சைடு பார்க்குறாங்க, அந்த எக்ஸாம் நடத்துறவர் வந்துட்டு ப்ரொஃபசர் ரிச்சர்ட் கிட்ட, "என்னை மன்னிச்சிடுங்க எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகி போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு எல்லாம் தெரியும் நடந்தத பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து தடுக்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்னு கேட்கும்போது, "இல்லப்பா நல்லா ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்." "என்ன எக்ஸாம் இருந்தது? சரி இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துடைய பவர் லெவலையும் வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு மேல யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த 2 பேத்தையும் பார்க்குறாங்க. யார் யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா, யூன்ஜுங் சாய். ஓகேங்களா மக்களே நம்ம சாய்னே வச்சுக்கலாம். சாய் வந்து, "ஹலோ ப்ரொஃபசர் இந்த மாரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது, "என்னை அட்மிஷனா ஓப்பன் பண்ணுவீங்களா? இல்ல கேன்சல் பண்ணி விட்டுருவீங்களான்னு?" கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல நீ வந்து பாஸ் ஆயிட்ட. உன்னோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா 5க்கு மேல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ரொம்ப நன்றி ப்ரொஃபசர்" அப்படின்னு சொல்லிட்டு தல வணங்குவா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆளு பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இவனுக்குள்ள எக்கச்சக்கமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் நினைக்கிறார். அது மட்டும் லெவல் 3ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர்னு சொல்ல, அது நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் கிடக்குறான். அது மட்டும் கிடையாது, "ப்ரொஃபஸரா? சரி" அப்படின்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணு வந்து சிரிக்க ஆரம்பிக்குது பாருங்க. சாய் வந்து சிரிக்கிறா. இத பார்த்து நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இப்ப சிரிக்கிறா? லெவல் 3ங்கிறனால சிரிக்கிறாளோ? என்னோட பவர் தான் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். உடனே நம்ம ஹீரோ மைண்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் கூட பேச வர பாருங்க. ப்ரொஃபஸர்னா அப்படியே ஆடியோ போயிருது. இது மைண்ட் மூலியமா பேசுறது தானே? அதாவது வெளிய சத்தமே இல்லாம வெறும் மைண்டுக்குள்ள மட்டும் பேசுறது. இது எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறாரு. இமிடியலுமே ஹீரோ பார்த்து, "நீ ஆல்ரெடி மார்ஷல் ஆர்ட்ஸ்னா உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். திரும்பி எதுக்கு மேஜிக் கத்துக்க வேண்டி வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஆல்ரெடி கத்துக்க வேண்டிய அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ட கத்துக்கிட்டேன். இப்படிக்கு எனக்கு மேஜிக் தான் கத்துக்கணும்னு தோணுது. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்றான். ப்ரொஃபசர் மைண்ட் மூலியமா என்ன சொல்றாருன்னா, "அப்படின்னா இதில நீ பாஸ் ஆவேன்னு நினைக்கிறியா? மேஜிக்கையும் அப்படியே மார்ஷல் ஆர்ட்ஸையும் நீ ஒண்ணா கத்துக்க முடியும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, "அதுனா ஈஸி தானே" அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொஃபசர்ன்னு பார்க்குறாரு. பார்த்து, "ஈஸியா? ஓ! எல்லாத்தையும் சாதாரணமா நினச்சுக்கிட்டு கிடக்குறானா? நம்ம வேணா பெட்டு கட்டிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அத அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வெளிய தான் நிக்கிறான். இவளுக்கு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கல. அப்படியே இங்கிட்டு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காங்ஷி வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாம, "உள்ளக்க நடந்தது கேள்விப்பட்டேன். எனக்கு அப்படியே சிரிப்பு தாங்க முடியலப்பா. ஆமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவன் என்னப்பா நின்ற இடத்துலயே பார்த்தீங்கன்னா கக்கா போயிட்டானாம்மா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல." "அதுவா? நான் தான் அத ஒரு அட்டாக் பயன்படுத்தினேன். அது பேரு பார்த்தீங்கன்னா, பாய்சன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பயன்படுத்தினேன்." "அப்ப நீ அட்டாக் பண்ணால தான் அவன் அந்த மாரி ஆனானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, "ஆமா. அதில என்ன டவுட்டு? நான் தான் அவனுக்கு பாய்சன வச்சு அட்டாக் பண்ணேன். அதுவும் ஹார்ட்ல. அதனால தான் அவனுக்கு அந்த மாரி ஆச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "தல நீ வேற லெவல் தல. இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு அவன் இப்படிக்கு வீக்கா இருக்கான்னு நீ நினைக்காத. நீ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறு ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். "சரி நீ எங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீல, அது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக் பேர் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கு முன்னாடி இது அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக் வேற. சரியா? அதுலேருந்து கொஞ்சம் உஷாராவே இரு. உண்மைய சொல்லப்போனா அந்த அட்டாக்கு குடுத்தவன் பார்த்தியா ஒருத்தன், அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அப்போ இங்கிட்டு கட் பண்ணி இங்க ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து பயத்துல கத்தி வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கு. அப்படியே வெளிய காமிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி ட்ரைனிங் பண்ண எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்காங்க. அவ அப்படியே நகர்ந்து நகர்ந்து அப்படியே வெளிய வர ஆரம்பிக்கிறா பாருங்க. அந்த இடத்துல முழுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எனர்ஜி எல்லாம் உறிஞ்சு போயிட்டு எலும்பு கூட கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "இங்க என்னதான் நடக்குது? அது ஒரு டெவில் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மு" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு கிடக்கும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த டெவிலே வந்து நிக்குது. "நீங்க ஒளிஞ்சு தானே நின்ட. ஏன் வெளிய வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவ்வளோதான் அந்த பொண்ணு ஆடி போயிறா, "என்னைய விட்டுரு விட்டுரு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ உள்ளக்கே இருந்துக்கலாம் தானே, வெளிய வந்து தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கதைய முடிச்சிடுறாப்புல. எனர்ஜிய உறிஞ்சி அப்படியே கதைய முடிச்சிருச்சு சரிங்களா? அத அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவும் கான்ஷியும் தான் காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காங்ஷி இருந்துகிட்டு, "இந்த பொண்ணு ரொம்ப நேரமா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்க மாரியே இருக்குதானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது யார்றான்னு பார்த்தா நம்ம சாய் தான். சாய் இருந்துகிட்டு அப்படியே வச்ச கண்ண வாங்காம யார்றா பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா, ஹீரோவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கேயே பார்க்குற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தோணுது. ஹீரோ பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, சாய் இருந்துட்டு வெட்கப்பட்டு அப்படியே திரும்ப பாருங்க. திரும்புறது மட்டும் கிடையாது. பயத்திலேயே தன்னோட பேரியர் மேட்ச் இருக்கு பார்த்தியா? அத ஆக்டிவேஷன் பண்ணோனே பக்கத்துல இருந்தவன தெறிச்சு போய் விழுகுறாய்ங்க. இத பார்த்தோனே நம்ம ஹீரோ வந்து, "ஆகா! இவ ஒரு முழு லூசு போல இருக்கே" அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். உடனே காங்ஷி வந்துகிட்டு, "என்ன உன்னைய பார்த்தோனே அவ வெட்கப்படுறா, அது மட்டும் கிடையாது. வித்தியாசமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரியா பார்த்துட்டு, "எங்க உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. "அடேய் நீ வேற, அவளே ஒரு பைத்தியம் மாரி பண்ணிக்கிட்டு கிடக்குறா. ஏன் அங்க பார்த்தியா யாரு போறாங்கன்னு?" அப்படின்னு போய் பார்த்தா, அந்த இடத்துல யார் போறாங்கன்னா, வேற யாரு கீகோ தான் எனர்ஜிலாம் போனது மாரி சொங்கி மாரி நடந்து போயிடுறான். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகி போயிட்டான் அப்படிங்கிற மாரி. "ஏய்! இது அவன் தானே! அவன் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தான்? அவனும் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வில்லத்தனமா சமையல போட்டு, "எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். போனது மட்டும் கிடையாது. கிகோவ பார்த்துட்டு, "தம்பி கிகோ கொஞ்சம் நில்லுப்பா" அப்படின்னு சொல்லும்போது,
நீ தானே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? உன்னை என்ன காங்ஸி உனக்கு கூட்டி வர தானே சொன்னேன். நீ பாட்டு தனியா வந்திருக்க. உனக்குன்னு பயம் இல்லையா? உனக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் பாருங்க ஹீரோ மேல. ஹீரோ திருப்பி போட்டு ஒரு அடி அடிக்க வரான் பாருங்க. உடனே ஹீரோ இருந்துகிட்டு பரவாயில்லப்பா உனக்கு சில டெக்னிக் தெரியும் போல இருக்கு. ஹீரோ அடிக்கிற அடியிலேருந்து அப்படியே தப்பிச்சுட்டான். தப்பிச்சது மட்டும் கிடையாது. அப்போனா நீ என்னை ஏமாத்திருக்க தானே? உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எப்படா உன்னை ஏமாத்துனேன்? நீ என்கிட்ட கேட்டியா எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அது மட்டும் கிடையாது. உனக்கு இப்பயும் ஒரு பெரிய படத்த கத்து தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ அடிக்க வரான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா இருக்கிற எல்லாத்துலயும் ஈஸியா தப்பிச்சுட்டு இருப்பான். என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோவ தொடக்கூட முடியல. அங்க இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. இங்க பார்த்தீங்களா திரும்பி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச இருக்கும்போது, எதனாலடா அடிக்க மாட்டேங்கிற? ஏன்டா தப்பிச்சு தப்பிச்சு போற? அடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, ஹீரோ இருந்துக்கிட்டு, நீ ஏன் சொல்லிட்ட? நான் உன் பேச்ச கேட்காம இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. ஒரு அடி தான் அடிப்பான் நம்ம ஹீரோ. அந்த ஆட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருந்துட்டு இப்போ தெறிச்சு போய் செவுத்துலே போய் முட்டுவான். அது மட்டும் கிடையாது. நான் இவர இன்னும் சாதாரணமா நெனச்சுட்டேன். இவனுக்குள்ள ஏதோ பவர் இருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிடப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு, "இன்னும் முடியல ராசா. இன்னும் நெறைய அட்டாக் இருக்கு. இன்னும் நீ பார்க்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு கிடக்குறான் பாருங்க. அவன் திருப்பி திருப்பி போய் செவுத்துல முட்டிட்டு கிடக்குறான் ஹீரோ இருந்துக்கிட்டு. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஹீரோவ குறைச்சு எடை போட்டோம். அவன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் புரியுது. உடனே நம்ம ஹீரோ இருந்தனா தலைமையில அவன் கால வச்சுக்கிட்டு, "என்ன ராசா எப்படி இருக்க? அது மட்டும் கிடையாது. இது போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு, "நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? கண்டிப்பா நீ செத்துருவடா" அப்படின்னு சொல்லும்போது, திரும்பி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தரையோட தரையா வச்சு அடிப்பான் பாருங்க ஒரு ஸ்லாஸ வச்சுக்கிட்டு. அது திரும்பி எடுத்துக்கிட்டு, "என்னப்பா தம்பி இன்னொரு ரவுண்டு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, "திரும்பியும் இன்னொரு ரவுண்டு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா கேட்பான் பாருங்க. உடனே இவன்லாம் ஷாக் ஆயிருவான். "ஆகா! டேபிள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடிவடையுது சரிங்களா மக்களே? மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்களே. அப்பதான் என்னோட வீடியோ நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா மக்களே? அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டார்க் ஒயிட் டீ. சரிங்களா மக்களே? டாடா, பை பை.